ஜெயலட்சுமி, எப்பதான் நிச்சயம் முடியும்? எனக்கு வேற பசி எடுக்குது. வந்த உடனே காபி மிச்சர் ஸ்நாக்ஸ் எல்லாம் தருவாவேன்னு பார்த்தேன். ஒண்ணுமே தரல. ஆமா, ஒரு கிளாஸ் டீ அது மட்டும் போதுமா? எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்? மிச்சர் கிச்சர் 2 வச்சாவுனா அள்ளி வாயில போட்டுட்டு இருக்கலான்னு பார்த்தேன். ஒண்ணுமே இல்ல. சீக்கிரம் சாப்பாடையாவது வச்சாவுனா சாப்பிடலான்னு பார்த்தா இன்னும் நிச்சயம் முடியல. சீக்கிரமா நம்ம கொண்டு வந்து தட்டை எடுத்துட்டு போய் கையில கொடு. அவிய வச்சிருக்க தட்டை நம்மகிட்ட தரட்டும். வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். முதல்ல பசிக்குது. நீ போய் சொல்லு, போய் எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லியாவ. சீக்கிரமா நிச்சயத்தை முடிச்சுட்டு சாப்பாடு வைப்போன்னு சொல்லு. நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது தருவாவேன்னு நினைச்சேன். ஒண்ணுமே இல்ல. இந்த பூவையும் இந்த கோலத்தையும் தான் உட்காந்து திங்கணும். நாங்க என்ன இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் கேள்வி கேட்டு செலக்ட் பண்ணியதுக்கு? என்ன சொல்றியா? இதுக்கு தான் சொந்தக்காரவியல கூட்டிட்டு வரலையா? என்னது 4 கார் இருக்கா? ஆனா நீங்க கார்ல வந்த மாதிரி இல்லையே. ஆமா ஆமா, நிச்சயத்தை நடத்தி முடிப்போம். பாவம் எல்லாரும் பசியோட இருக்காவ. யார் பசியோட இருக்கா?
அம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா ஏதோ ப்ராப்ளமா? ஒண்ணும் இல்லப்பா. சரி வாங்க அப்ப நிச்சயம் பண்ண போவோம். எதுக்கு நின்று பேசிட்டே இருக்கீங்க? ஏக்கா, என்ன ரூபியம்மா? ஏக்கா, இது போட்டோவை எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு நான் சரஸ்வதி அக்காட்ட கேட்டேன். இவே தானே கன்ஃபார்மா சொல்லிட்டாவ. அவிய சொன்னாவே வீட்டுக்கு நீங்க பொண்ணு கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாவே. கட்டி கொடுத்தா அவங்க பிள்ளை வாழ்க்கையே நாசமாயிருமா. என்னை சொல்ல சொன்னாவக்கா. ஆனந்தி, யார் யார் சொன்னதையே கேட்டுட்டு எதுக்கு ஒரு நிச்சயத்தை இப்படி கெடுக்க பாக்கா? ஏக்கா, நான் கெடுக்கல. என்கிட்ட அவிய விசாரிக்க சொன்னாவ, நான் விசாரிச்சு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். நான் விசாரிச்சது தப்பு கிடையாது. சரியான இடத்துல தான் நான் விசாரிச்சிருக்கேன். சரஸ்வதி அக்கா ரொம்ப நல்லவிய. அவிய சொன்னா கரெக்டா இருக்கும். சீலட்சுமிட்ட அந்த சரஸ்வதி 2 லட்சம் கடன் கேட்டிருக்காளாம். அத குடுக்கலன்னு சொன்னதுக்காக தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு தெரியாவா. என்னது கடன் கேட்டாவளா? அதுவும் 2 லட்சமா? ஆமா, அப்படிதான் சீலட்சுமி சொல்லியா. ஏக்கா, அந்த அக்காவே நல்ல வசதியா இருக்காவ. அவிய எதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் இவியிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேனே. ஒரு நாளும் கடன் அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு எங்க வீட்டு பக்கம்லாம் அவிய வந்ததே கிடையாது. நானே வீட்டுல தான் செஞ்சிருக்கேன், பிள்ளை செஞ்சிருக்கான்னு விரும்பி கொடுத்தா கூட வேண்டாம் தான் சொல்லுவாவ. ரொம்ப நல்லவிய. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் கடன்லாம் அவிய கேட்கற ஆளே கிடையாது. கேட்கணும்னு நினைச்சிருந்தா எங்ககிட்டே கேட்டிருக்கலாமே. நாங்க தான் அவியலுக்கு நல்ல பழக்கம். அவிய மக என் மகளோட ஃப்ரெண்டு. எங்ககிட்ட கேட்காம எதுக்கு அவியிட்ட போய் கேட்கணும்? இவியதான் ஏதோ போய் சொல்லியாவ. சரஸ்வதி அக்கா நல்லவியதான். மீன்கரக்கா, நான் வேணா அந்த அக்காவுக்கு ஃபோன் போட்டு தரேன், நீங்களே பேசுங்க. ஏம்மா என்னாச்சுமா, என்ன பிரச்சனை? என்னதாம்மா ஆச்சு? எதுக்கு எல்லாரும் ஒண்ணு பேசுறாவ? என்ன பிரச்சனை? மாமா, சம்மந்தி பெரிய இடம் நான் சொன்னேன்ல. இப்ப ரூபியம்மா அதெல்லாம் இல்லன்னு சொல்லியாவ. ஆங்கிலி, இவதான் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காவ. ஏமாடி ஓனரே, உனக்கு எங்களை பத்தி நல்லா தெரியுமா? போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லியா? முன்ன பின்ன நீ பாத்திருக்கியா? என் வீட்டை வந்து பாரு, எங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய வசதி இருக்கவே எதுக்கு ஒண்ணே இல்லாத வீட்ல வந்து பொண்ணு எடுக்கறியே? ஒண்ணுமே இல்லாதவே எல்லாம் இல்ல. அதான் 50 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிருக்காவல்ல. அதான் இந்த வீட்ல வந்து பொண்ணு எடுக்கும். ஏக்கா, பாத்தீங்களா? 50 பவுன் நகைக்காக தான் இங்க வந்து பொண்ணு கட்டியாவலாம். கேட்டுக்கங்க. வசதியானவி எதுக்கு நகையை எதிர்பார்த்து வரணும்? இவிய போய் சொல்லியாவக்கா, இந்த வீட்டுக்குள்ள பொண்ணு கட்டி கொடுத்துறாங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லியாவ. நான் எதை நம்புறது, எதை நம்பாம இருக்குது? அம்மா எனக்கும் இந்த சந்தேகம் அப்பத்துல இருந்து இருக்கு. இவ்வளவு வசதியானவங்கன்னு சொல்றீங்க, ஆனா நம்ம வீட்டுல வந்து பொண்ணு எடுக்கிறாங்க. ஏப்பா தம்பி, அது நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான். இல்லனா யாரும் இங்க பொண்ணு கேட்டு வர மாட்டாவே. இந்த மேல பேசாதீங்க, சீலட்சுமிக்கு கோவம் வந்துரும். தங்கச்சி, நிச்சயத்தை முடிச்சிட்டு பிறகு பேசுவோமா? எல்லாரும் கிளம்பி அவ வீட்டுக்கு கூட வாங்க. வீட்டு பத்திரத்தை கூட அவ எடுத்து காமிப்பா. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு. நிச்சயத்தை முதல்ல முடிப்போம். இல்லக்கா, ரூபி அம்மா இவ்வளவுக்குள்ள சொல்லியாவ. எனக்கு இது சரியா படல. போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காவ அவிய. ஆமா, இவியதான் சொல்லியிருக்காவ. இப்போ உங்க முடிவுதான் என்ன? கண்டவிய பேச்ச கேட்டுட்டு எங்களை சந்தேகப்படுறீங்களோ? அப்ப சரி, இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவோம். ஜெயலட்சுமி இவ்வளவு தூரம் வந்துட்டு நிச்சயத்தை நிறுத்தலாம் சொல்றா. வேண்டாம் வேண்டாம், நிச்சயத்தை முடிப்போம். இல்லங்க, அவிய சந்தேகப்படுறாவல, அதுக்கு தான் சொன்னேன். சீலட்சுமி, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசுறேன். தங்கச்சி, நான் சொன்னேன் பாத்தியா, அவ கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. நிச்சயத்தை முடிச்சிட்டு நம்ம மத்தத பேசிக்கிடுவோமா? ஏக்கா, எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. என்ன தீர விசாரிச்சுட்டு பிறகு வேணா பாப்போம். ஏன்னா சந்தேகத்தோடயே இந்த நிச்சயம் நடந்தா பிறகு குழப்பமா தான் இருக்கும். சந்தோஷம் வராது. அதுக்கு தான் சொல்லி மனசுல இருக்க குழப்பத்தை இந்த பிறகு இந்த நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம். சம்மந்தி, அடுத்த மாசம் இதே தேதியில நிச்சயத்தை வச்சுக்கிடலாம். நான் என்ன கொஞ்சம் விசாரிச்சுக்கிடட்டு. இப்ப இந்த நிச்சயம் வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த நிச்சயம் நடக்கலன்னா எப்பவுமே இந்த நிச்சயம் நடந்துடாது. இதோட முடிவு. என் மகன் இதுக்கு மேல உங்க பொண்ணை கேட்ட மாட்டா. நிச்சயமும் நடக்காது, கல்யாணமும் நடக்காது. இங்க பாருங்க ஆண்டி, அப்படிலாம் பேசாதங்க. அதான் பிசாண்டி சொல்லி அவள ஒரு மாசம் கழிச்சு வச்சுக்கிடுவோம். நீ சந்தேகம் வந்த பிறகு நல்லா விசாரிக்கிறது நல்லது. பிசாண்டிக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க, என்ன நல்லா விசாரிக்கணும் அவிய. ஆமா சம்மந்தி, விசாரிச்சுட்டு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். நிச்சயம் கூட வேண்டாம், நேரா கல்யாணத்தை வச்சிரலாம். அப்ப சரி, 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுங்க, நாங்க தாலிச்சையை கொடுக்கணும். அப்பதானே கல்யாணத்தை வைக்க முடியும். பாத்தீங்களா, நிச்சயம் கூட நடக்கலன்னா பரவாயில்லையா, அந்த 2 லட்சம் ரூபாய்க்காக தான் அவிய காத்துக்கிட்டு இருக்காவ. இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா, இவங்களுக்கு பணத்தாசை அதிகம். பணத்தையும் கொடுத்துறாதுங்க, பொண்ணையும் கொடுத்துறாதுங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ யாருமே எங்களுக்கு நடுவுல. நாங்க சம்மந்தியில என்ன வேணாலும் பேசிடுவோம்.
சொன்னதுக்காக சாப்பிட்டுட்டு போவோம். ஏங்க நிச்சயமா வேண்டாங்க பணத்தை தர மாட்டேங்க உங்களுக்கு அவனுக்குள்ள சோறு முக்கியமா போச்சா நம்ம மகனை கூப்பிட்டு இப்பவே கிளம்புவோம் இவளை விசாரிச்சாலும் சரி விசாரிக்காதே சரி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் பாத்தியலக்கா விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரும்னு பயப்படியாவே நீங்க நிஜமாலே எங்க ஊருக்கு வந்துட்டு இவளை பத்தி விசாரிச்சே ஆகணும் விசாரிச்சு இவ வீட்ல போய் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டே ஆகணும் எவ்வளவு பெரிய போய் சொல்லி உங்க வீட்ல பொண்ணு கேட்டதுக்கு வந்திருக்காவே சாரதா பாடி வந்து விசாரிச்சுக்க ஏமா வீட்டு பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் சே எப்படி பேசியா வரா ஏங்க வாங்க நம்ம பிள்ளை கூட்டிட்டு கிளம்புவோம் இல்லம்மா அவிய சாப்பிட்டுட்டு சாப்பாடு அதுக்கு போறாது வாங்க போவோம் சீலட்சுமி தங்கச்சி ஏமா இப்படி பண்ண அவ எவ்வளவு வசதியான இடம் தெரியுமா எனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சா இனி என்ன ஆனாலும் உன் பிள்ளைக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது நீ சந்தேகப்பட்டா வேண்டாம் சொல்லுவான்னு சொன்னேன் பாரு அதே மாதிரி சொல்லிட்டா என்னம்மா என்னதான் ஆச்சு என்ன பிரச்சனை முதல்ல இதுக்கு தான் விசாரிக்கலாம்னு சொன்னேன் நீ தான் நல்லா விசாரிச்சுட்டேன்னு சொல்லிட்ட இப்ப பாரு நிச்சயமே நின்னு போச்சு ஆமாங்க அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி எல்லாம் நின்னு போச்சே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் என் மாவளோட நிச்சயத்துக்கு ஆனா இப்படி நிச்சயம் நின்னு போச்சே மாமா ஏக்கா வருத்தப்படாதங்க நீங்க செலவான ரூபாயை பத்தி யோசிக்காதங்க உங்க பிள்ளை வாழ்க்கை இப்ப நல்லா இருக்குல்ல அத முதல்ல நினைச்சு பாருங்க ஆமா பிசாண்டி கவலைப்படாதங்க கண்மணிக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பான். இல்ல வானரி நான் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஏற்பாடு பண்ண நிச்சயம் நின்னு போச்சே என்ன அப்படி ஏற்பாடு பண்ணிட்டியே வெறும் சாப்பாடு தானே? சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா வானரி சமையலுக்கு ஆள் வச்சு சமைச்சேன் அப்படி எத்தனை வகை கூட்டு பொரியல் நீ பண்ணி வச்சிருக்கியே? அது ஏன் கேக்குறிய வானரி நஷ்டம் தானே சரி பிசாண்டி வந்திருக்கவியெல்லாம் எப்படின்னா சாப்பிட்டுட்டு போயிருவோம் எதுவும் வேஸ்டா போயிடாது. கொஞ்சம் ரூபா செலவாயிருக்க கவலைப்படாதங்க. நீங்க எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்டீங்க உங்க வீட்ல ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட்டு தான் போட்டுமே பிரியா இருந்தாலும் இவ்வளவு ரூபாய் செலவழிச்சு வேஸ்டா போச்சே வானரி சாப்பிடுறதே கொஞ்சம் மொய் தந்துட்டு போனா நல்லா இருக்கும் மொய்யா கல்யாணம்னா மொய் தருவாவே இதுக்கு யார் பிசாண்டி மொய் தருவா வேஸ்டா போறது சாப்பிட்டுட்டு போட்டோம். நான் எவ்வளவு செலவு பண்ணி ஏற்பாடு செஞ்சேன் தெரியுமா வானரி சிக்கன் மட்டன் பல வகை காய்கறி எல்லாம் போட்டு கூட்டு வச்சுட்டீங்களோ எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும் ஏதாவது ஒரு கூட்டு வைக்க வேண்டியதானே காய்கறி கூட்டு. சரோஜாக்கா அதான் எந்த காய்கறி கூட்டுமே வைக்கலையே துவையல் தானே அரைச்சு வச்சிருக்கு என்னது துவையலா? ஆமா சரோஜாக்கா ரசமும் துவையலும் தான் செஞ்சு வச்சிருக்கு நான் தான் சமைச்சேன் வீட்ல இருந்து ரேஷன் அரிசியில தான் சோறு பொங்கி வச்சிருக்கு ஓஹோ இதுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாயிட்டு போல்க. ரேஷன் அரிசி சோத்துக்கு ரசம் துவையல் இதெல்லாம் நஷ்டமாயிட்டுன்னு கண்ணீர் வடிக்கிறது வேற. என்ன மீன்காரி இருக்கு மொய் வேணுமா உனக்கு? வானரி பிரியாணிலாம் வேஸ்டா போச்சே வானரி என்ன சொல்லுமா பிசாண்டி பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்குங்க ஏக்கா பிரியாணி செய்யல பிரியாணி வாங்கியிருக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய 3 பேர் வரேன்னு சொன்னதுனால அவியலுக்கு மட்டும் பிரியாணி தனியா கடையில வாங்கியிருக்காவலாம் அதுவும் 4 பார்சல் மட்டும்தான் சே ரொம்ப தான் பிச்சைக்காரத்தனமா இருக்கு. நீ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உன்னை ஏமாத்தேக்கு ஒரு குடும்பமே கிளம்பி வந்திருக்கு. இதுல வேற பீத்தல் பெரிய இடம் பெரிய வீடு நீ என்ன சொன்ன என் வீடு அவ வீட்டு கக்கூ சைஸ் தான் இருக்குதா இப்ப பாத்தியா நாரி போச்சு அவ வீடு பேச வேண்டியது பெருமை. ஏக்கா என்னக்கா இதெல்லாம் எத்தே எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாத்தியா? சாரோஜா நான் நல்ல இடம்தாம்மா பார்த்தேன் அந்த சீலட்சுமி என்கிட்ட சொல்லியிருக்கா நிறைய சொத்து பத்து இருக்கு அவளுக்கு மாவே டாக்கிட்டாரு பெரிய வீட்ல தான் மாவே இருக்காவ எங்க ஊர்காரி எனக்கு தெரியாதா ஆனந்தி தான் ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா இல்லக்கா நான் போட்டோலாம் எடுத்து அனுப்பிட்டேன் இவிய ஃப்ராட் தான் நல்லா தெளிவா தெரிஞ்சிட்டு அப்படியே ஒரே ஊர்ல தான் இருக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியலையே எனக்குமே அவியல தெரியலக்கா விசாரிச்சு பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியும் அப்படியே அப்ப இந்த சீலட்சுமி ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாளோ சரியான பிராடு தானோ உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசாங்க தேய். இந்த விஷயத்துக்குலாம் முக்கிய காரணமே நீங்களா தான் இருக்கும். என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு எவ்வளவு போய் சொன்னி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இல்லம்மா இந்த விஷயத்துல எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது அதிர்ச்சியாதமா இருக்கு மத்ததுல என் பிள்ளை வாழ்க்கை போச்சு என்னது போச்சு மீன்காரி? என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காளோ? நிச்சயம் நின்னு போச்சுல வானரி எனக்கு வேதனையா இருக்கு இவ்வளவு செலவழிச்சு நின்னு போச்சே ஏய் நிச்சயம் நின்னு போச்சு நீ வேணா சொல்லு. ஆனா இவ்வளவு செலவு பண்ணி நிச்சயம் பண்ணி நின்னு போச்சு நீ மட்டும் சொல்லிடாத. இந்த ரேஷன் அரிசிக்கு ரசத்துக்கும் துவையலுக்கும் இவ்வளவு பில்டப். வாங்க வானரி வேதனை உங்களுக்கு எங்க புரிய போகுது மீன்காரக்கா கவலைப்படாதுங்கக்கா உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியுது இந்த நிச்சயம் நின்னு போச்சுங்கிறதுக்காக எனக்கு தர வேண்டிய ரூபாய் மட்டும் தரமா விட்டுறாதுங்கக்கா என் சம்பளத்தை மட்டும் தந்துருங்க சுத்தம்